ஆனந்த அன்பு விதை இருக்கிறதே, அன்புதான் விருட்சமாகும், அன்புதான் மரமாகும். அன்பு மரத்தில் 1000 பறவைகள் வேடம் தாங்களைப் போல வந்து தங்கினார். எல்லா நாளும் ஆனந்தம். அன்புக்குரியவர்களே, அன்பே ஆனந்தம். நம்ம அடிக்கடி திருக்குறள் பார்ப்போம். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இந்த மனித சமூகத்தை வழிநடத்துவது எது என்று கேட்டால் திருக்கோயில். ஒரு மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும், மனித மாண்போடு இருக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையோடு இருப்பதற்கான வாழ்வியல் நெறிகளை சொல்லித்தரக்கூடிய ஞான தலமாக இருப்பது திருக்கோயில். ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் ஒன்று, கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்றலும் கேட்டலும் கோயிலுக்குள் நடைபெறுகிறது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், கோவிலுக்குள்ளன்னா மந்திரம், ஜபம், அபிஷேகம், ஆராதனை, பூ, நைவேத்தியம், அர்ச்சனை. அது மட்டுமல்ல, திருக்கோயில்கள் இறைவன் குறியிருக்கிற இடம் மட்டுமல்ல, அன்பால் இறைவனை காண்பதற்கான ஒரு பயிற்சி பள்ளியாக இருக்கக்கூடியது என்று ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலை படிக்கின்ற போது நமக்கு தெரிகிறது. அன்பு 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 அன்பு. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்படத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு 63 நாயன்மார்களுடைய கதையை படிக்கின்ற போது அன்பு பீரிட்டக்கூடிய வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. திருப்பனந்தாள் திருக்கோயில் தாடகை பிராட்டி நாள்தோறும் இறைவனை சென்று தூய மலர்களால் பூஜித்து வணங்கக்கூடிய அந்த பிராட்டி ஒரு நாள் ஆண்டவன் சன்னிதானத்தில் நிற்கின்றார். தன்னுடைய மேலாடை ஆண்டவனை வடிவடுகின்ற போது நழுவி விட்டது. நழுவிய ஆடை அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துமே என்று இறைவன் சாய்ந்து காட்சி தந்து விடுகின்றான். யாருக்காக? இந்த தாடகை பிராட்டியினுடைய அன்பிற்காக. அந்த சாய்ந்த ஆண்டவனுடைய திருமேனி நிமிர்த்த முடியவில்லை. மன்னன் யானை கட்டி சரி பண்ண பார்க்கின்றான். யார்? தேசத்தை ஆடக்கூடிய மன்னன் யானையை ஒரு கயிற்றில் கட்டி இறைவனுடைய திருமேனியை கட்டி சரி செய்ய பார்க்கின்றான். முடியவில்லை. முயன்று 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 தோல்வியே மிஞ்சியது. குங்கிலிக்கலையனார் என்று ஒரு நாயனார், குங்கிலிக்கலையனார். அந்த திருத்தொண்டர்களுடைய சிறப்பில் குங்கிலிக்கலையனாருடைய சிறப்பு இருக்கு பாருங்க. அன்பு பீரிட்ட அன்பும்பாங்க. நம்ம தண்ணி வாட்டர் டேங்கில் எப்படி அப்படி நிரம்பி வழிகின்ற போது அதுவே தன்னை தூய்மைப்படுத்துகின்றதோ, அந்த அன்பு பீரிட்டுகின்ற போது நம்முடைய மனித மனம் தானாகவே தூய்மைப்பட்டு விடும். தன் கழுத்தில் ஒரு மாலை, நல்லா பார்க்கணும், அம்மையப்பா என்று சொல்லக்கூடிய வானாகி மண்ணாகி வழியாகி மொழியாகி நாம் கும்பிடக்கூடிய எம்பெருமானுக்கு சிவபெருமானுடைய திருமேனியில் அந்த பூமாலையின் ஒரு பகுதி ரெண்டையும் கட்டி அப்படி நிமிக்கிறா. யானையால் நிமித்த முடியாதது. குங்கிலிக்கலையனாருடைய அன்புக்கு இறைவன் நிமிர்ந்து நிற்கிறான். காரணம், அன்பு ஒன்றுதான் இறைவனை வழிபடுவதற்கான உயர்ந்த பாதை. இதைத்தானே பெரிய புராணத்து திண்ணப்பர் கண்ணப்பரானதை பார்த்தோம். சிவகோசிரியாருக்கு காட்சி தராத கடவுள் கண்ணப்ப நாயனாருக்கு தந்ததனுடைய நோக்கம் என்ன? பீரிட்ட அன்பு. மன்னன் கட்டிய கோயிலை விட மனதில் கட்டிய பூசலாருடைய உள்ள கோயிலுக்கு வந்ததற்கு காரணம் என்ன? பீரிட்ட அன்பு. நம் உயிர் அன்பால் ஆனதுன்னா யாரு? நம்முடைய திருவள்ளுவர். திருமந்திரம் எதை சொல்கிறது? அன்பும் சிவனும் 2 என்பார் அறிவிலார்ன்ட்டான். அன்பே சிவமாவது ஆகும் அறிவிலார். அன்பே சிவமானது ஆறும் அறிந்தினான். அன்புதான் சிவன், அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். எனக்கு ஒற்றை செய்தியில் நான் நிறைவு செய்கின்றேன். புகழ்பெற்ற நம்முடைய குற்றாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தென்காசியிலே இருக்கக்கூடிய பிரம்மாண்ட திருக்கோயிலை ஸ்தாபித்த பராக்கிரம பாண்டியன் எழுதுகின்றான். கோயில் கட்டியது, குடமுழுக்கு செய்வது, வழிபாட்டுக்கு ஏற்ற வகையை உருவாக்கியது பெரிதல்ல. பிற்காலத்தில் நூற்றாண்டுகள் கழித்து இந்த கோயில் சிதலமடைந்தால் செப்பனிட்டு வர்ணம் பூசி பாதுகாக்கக்கூடிய மனிதருடைய திருவடியை தொழுகின்றேன் என்று கல்வெட்டில் பராக்கிரம பாண்டியன் என்றைக்கோ எழுதி வைத்தான் என்றால், ஆனந்த அன்பு விதை இருக்கிறதே, அன்புதான் விருட்சமாகும், அன்புதான் மரமாகும்,
அன்பு மரத்தில் 1000 பறவைகள் வேடந்தாங்களைப் போல வந்து தங்கினார். எல்லா நாளும் ஆனந்தம். இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு சந்திப்போம், சிந்திப்போம். வணக்கம்.